ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? ஏண்டி, இதுதான் என் ஊரு. இங்கதான் நான் இருக்கேன். நீ தான் வரதே இல்ல. ஏக்கா, நம்ம 2 பேரும் பார்த்து எப்படி 6 மாசம் இருக்கும்லக்கா? ஆமாண்டி, நீ வரியா இல்லையா? ஏக்கா, நானும் வந்து 2 மாசம் ஆச்சுக்கா. இன்னும் இந்த அப்பளத்தை தான் வித்துட்டு திரியிறியாடி? வேற என்னக்கா பண்ண சொல்ற? நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்படியே ஒவ்வொரு ஊரா போறதுக்கா. போய் ஏதோ வர வியாபாரத்தை பார்த்துட்டு செலவை ஓட்டிட்டு கிடைக்கேங்க்கா. சரி தாண்டி, அப்புறம் என்ன பண்றது? நம்மளும் உழைச்சாதாண்டி சோறு திங்க முடியும். இந்த ஆம்பளைங்களையே எப்படி நம்பிக்கிட்டே இருக்க முடியுமா? ஆமாக்கா, எதுக்கு எடுத்தாலும் அவங்க கிட்டயே கையை நீட்டி காசு வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஏதாச்சும் 10 100 வச்சிருந்தோம்னா நம்ம செலவு காய்க்கிறோம்லக்கா. அதுக்கு தான் ஏதோ நானே அப்பளம் போட்டு வித்துட்டு இருக்கேன்க்கா. நீயாச்சும் ஒரு தொழில இறங்குறடி, நான் அதுவும் இல்ல. நான் போய் உனக்கு அறிவுரை சொல்றேன் பாரு. நான் ஏதோடி இந்த 100 நாள் வேலை வரத வச்சு ஓட்டிட்டு கிடக்கேன். ஏக்கா, உன் மகன் ஒருத்தி இருக்கால, அவ என்ன பண்றா? வேலைக்கு எதுக்கும் போறது இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் என் மகளுக்கு கல்யாணமா இப்ப மாசமா இருக்காடி. அப்படியாக்கா, சந்தோஷம், நல்ல விஷயம்க்கா. கல்யாணம் வச்சது எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியாக்கா. என்னையெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க மாட்ட போல. அடியே, என் மகளுக்கே அவசர அவசரமா கல்யாணம் நடந்துச்சு. அதுல ஒன்னே வேற நான் எங்கிட்ட தேடிட்டு கிடக்குறது. ஏக்கா, அவசர அவசரமா பண்ண நல்லா ஜாம் ஜாம் நடத்திருக்க வேண்டியதானே? உனக்கு என்னக்கா குறை? நகை நட்டெல்லாம் அப்படி வச்சிருக்கீல? ஏண்டி, ஏதோ நெகனிட்டு வச்சிருக்கேன், அம்புட்டா வச்சிருக்கேன். கல்யாணத்துல எதுக்கு காசை போட? அதுக்கு பிள்ளை குட்டிங்க நல்லா வாங்கி திண்டுட்டு போச்சுன்னா கிடக்கு. சும்மா ஆடம்பரத்துக்கு ஒரு நாளைக்காக ஆசைக்காக கல்யாணம் பண்ண முடியுமாடி? நீயும் சொல்ற சரிதான்க்கா. இப்ப இருக்க பிள்ளைங்களாம் பாருங்க, கல்யாணத்துக்கே லட்சக்கணக்கா செலவு பண்ணுதுக்கா. எனக்கு தெரிஞ்சவங்க அப்படித்தாண்டி. கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிருப்பாங்க போல. இப்ப கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சுடி. 8 லட்ச ரூபாய் கை கடன் இருக்கான். என்னத்த சொல்ல? அப்படி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவங்க தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மால கஷ்டப்படுறாங்க. ஏக்கா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும்க்கா. பிள்ளை குட்டியெல்லாம் நம்பி இருந்தோம் நம்மளை நடுத்தரவுல விட்டுட்டு போயிருங்கக்கா. அது உண்மைதாண்டி. நம்ம மூலியமா தான் பிள்ளை வந்துச்சே தவிர நம்மளுக்காக பிள்ளை வரல. அதை எதிர்பார்க்கவே கூடாதுடி. ஏக்கா, மாப்பிள்ளை யாரு? என்ன வேலை பாக்குறாரு? நீ நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையால பிடிச்சிருப்ப. ஆமா ஆமா, சரியான வேலைக்கு போகாத வெட்டி பயலா இருக்கியான். நான் பார்த்தான்னு உருப்படியா பார்த்திருப்பேன். இந்த கழுதை போய் கட்டிட்டு வந்து என் உசுரை வாங்குது. 4 பேர்த்துட்டு நல்ல விதமா கூட சொல்ல முடியல. என்ன பண்ணி தொலைய? ஏதாச்சும் அடிச்சு விடுவோம். ஆமாத்தா, என் மருமகே கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறாரு. என்ன வேலைக்கா? பரவாயில்லையே, நல்ல மாப்பிள்ளையால பிடிச்சிருக்க. ஏதோ ஒரு வேலை பாக்குறாருடி, சரியா ஞாபகம் வரல. இப்ப இருக்க இடத்துல எங்கே வாய்க்குள்ள நுழையுது. ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க, என்ன கேட்டு சொல்றேன்டி. இந்தா வீட்டுலதான் இருக்காக. நல்லதா போச்சுக்கா. நானும் உன் மாப்பிள்ளைய கண்ணுல பாத்துட்டு போயிருவேன்ல. தேவையில்லாம சொல்லிவிட்டோமோ வீட்டுலதான் இருக்காருன்னு. சரி சரி, கூட்டிட்டு போய் காமிப்போம். மாப்பிள்ளை ஏதோ கண்ணுல பாக்குறதுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை மாதிரி தான் தெரியறாரு. இதுல என்ன இருக்கு? கூட்டிட்டு போய் காமிப்போம். வேற ஊருக்காரி தானே, நம்ம ஊருக்காரிங்கிட்டதை கண்ணுல காமிக்க முடியாது. இவ வேற ஊருக்காரி தானே, காமிச்சிட்டு போவோம். சரி வாடி, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பாத்துட்டு வருவியா? வா. எங்கம்மா போன? இவ்வளவு நேரமா ஆளவே காணோம். நானும் வீட்டுக்கு வெளியே நின்று ஆந்தி ஆந்தி பாக்குறேன், எங்கேயும் காணோம். அப்படி எங்கேதான் போனியோ? ஆடியே, மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் ரோட்டு நெட்டுக்கு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன்னு போனேன். போன வழியில இந்த சரோஜான்னு ஒருத்தி அப்பளம் வித்துட்டு இருப்பாளடி, பக்கத்து ஊர்க்காரி. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம கூட மாசம் தவறாம அவகிட்ட தாண்டி அப்பளம் வாங்குவோம். அட ஆமாமா, சரோஜாக்காவா உங்க பேரு? அவதாண்டி, அவளேதான். அவளை இடவுல பார்த்தேன். உன்னையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு சொல்லிட்டா. அதுதான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன்டி. இதுல என்னமா இருக்கு? வர சொல்லுமா. அடியே சரோசா, உள்ள வாடி. எதுக்கடி தயங்கி போய் வெளியே நிக்கிற? என்னம்மா லலிதா, நல்லா இருக்கியா? உன்னைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுதா. அதான் வந்து பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். அம்மாவும் சொல்லிச்சா மாசமா இருக்கேன்னு வேற. சரி, பிள்ளைய பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன்டா. அதெல்லாம் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எனக்கு அந்த பக்கமே வரதில்ல. என்னத்த சொல்ல, வியாபாரம் சரியாவே நடக்க மாட்டேது, அதான் வரதில்ல. கல்யாணமானது அம்மா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சுதா. எப்படி பழகிருக்கான்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இதுல என்னக்கா இருக்கு? வளகாப்புக்கு கூப்பிட்டா போச்சு. மறக்காம வந்துடணும். வளகாப்பு வைக்கிறப்ப அம்மா வீடு தேடி வர சொல்றேன். நீங்க கண்டிப்பா வந்துடணும், பாத்துக்கோங்க. சொல்லிட்டீல லலிதா, நான் தான் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பேன். எக்கா, நான் என்ன உன்னை வேலை பக்கவாக்க வர சொல்றேன்? என் குடும்பத்துல ஒருத்தியாவளோ நீ கூப்பிடுறேன். உங்க அம்மா மனசு மாதிரி உன் மனசு சரியான சொக்க தங்கண்டி. சொந்தக்காரங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. நீங்க 2 பேரும் கூப்பிடுறதுலயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இப்படிப்பட்ட மனசுங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டி. சரிக்கா, உட்காருக்கா, அம்மாவை காப்பி போட சொல்றேன். என்ன தேடி நான் காப்பியை குடிச்சேன். இப்படியே ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு போனா ஒரு 50 ரூபாய்க்காச்சும் ஆகும். உட்காந்தனா வச்சுக்க, அப்புறம் பஸ் ஊருக்கு போற பஸ்ஸை பிடிக்க முடியாதடி. போய் இந்த பிள்ளை குட்டிங்களுக்கு சோறாக்கி போடணும்ல. இல்ல நான் கூட இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு கூட போவேன். என்னைய நம்பி வேற 2 கிடக்குல,
இருந்தாலும் சோறு எப்படிக்கா வரும்? ஏதோ பொம்பளை ஆளு, நம்மளால முடிஞ்சதை பாத்துக்கணும்க்கா. ஏக்கா, உங்க மருமகளை பார்க்கலான்னு வந்தேன், அவர் காணுமே. இப்பதான்க்கா படுத்து தூங்குனாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா? வேணும்னா எழுப்பவாக்கா? இல்லடி இல்லடி, இருக்கட்டும் இருக்கட்டும், நாளை பின்ன வருவேன்ல, அப்ப பாத்துக்கிறேன். அடியே, அந்த தானே கட்டில தூங்குறாரு, முகத்தை போய் பாக்குறது. இல்லக்கா இல்லக்கா, பாவம் அசதியில தூங்க வரல, தூங்கட்டும். கவர்மெண்ட் மாப்பிள்ளையில பாவம் ரொம்ப உழைப்பாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. நம்ம எடுத்த வீட்டுல இருக்க கோமதி புருஷனும் பார்க்க அவன மாதிரியே இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அவன் எப்ப பாரு சுத்திக்கிட்டு கிடப்பான். ஒருவேளை அவனா இருப்பானோ? சீச்சி, அவன மாதிரியே வேற யாராச்சும் இருக்கும். அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, இங்க என்னத்துக்கு வர போறான்? சரிக்கா, மாப்பிள்ளை ரொம்ப அசதியா தூங்குறாரு, நாளை பின்ன வந்து பாத்துக்கிறேன்க்கா. சரிடி சரோசா, நீயும் உடம்ப பாத்துக்கடி. உழைக்கிறேனே தெரியாதடி, உடம்பையும் பாத்துக்கடி. நம்மளெல்லாம் யாரு பாப்பா? பிள்ளை குட்டிங்களெல்லாம் நம்பி நம்ம இருக்கவே முடியாதி. ஏமா சுத்தி வளைச்சு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வரியோ? நான் என்னத்துக்கடி லலிதா சுத்தி வளைச்சு சொல்லணும்? நேராவே சொல்றேன், நீ எல்லாம் என்னைய கடைசி காலத்துல பாத்துக்கவே மாட்டடி. இப்பயே பார்க்க மாட்ற, என்னத்த கடைசி காலத்துல நான் சொல்ல? எனக்குன்னு ஒரு 4 பேர் பாக்குற மாதிரி சொத்து சேர்த்து வச்சுக்கணும். அப்பதாண்டி ஏதாச்சும் ஒரு நாதியாச்சும் நம்மளை பார்க்கும். காசெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, ஒருத்தரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இங்க பாருமா, தேவையில்லாம நீ சண்டை போட வைக்காத. எனக்கே முடியல, வாந்தி வருது, தலை சுத்துன்னு இருக்கேன், நீ வேற இடையில வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கமா. உன்னை நான் என்ன பார்க்காம தெருவிலிய விட போறேன்? ஏண்டி சரோஜா, நீயே சொல்லு. நான் எது கேட்டாலும் சிடு சிடுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசுறாடி. இவ போய் என்னை கடைசி காலத்துல பார்க்க போறாளா? ஏக்கா நீ வேற, என் வீட்டுல இருக்கிற நண்டு சுண்டுமா இருக்குங்க, அதுகளே நீ எதிர்த்து பேசுறதுக்கா? நீ போய் உன் மகளை போய் சொல்ற பாரு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் வாய் ரொம்ப கூடி போச்சுக்கா. என் பிள்ளைங்கள 2வது 4வது தான்க்கா படிக்குது, அதுகளே நீ மரியாதையே இல்லாம அப்படி பேசுறதுக்கா? அது சொல்லுடி சரோஜா, இந்த காலத்து பிள்ளைங்கள ரொம்ப விவரமா தான் இருக்குங்க. சரி சரி, நீயும் பேசிட்டே இருக்க, போ, பஸ்ஸுக்கு நேரமாக போகுது. அடுத்த வட்டம் அப்பளம் வாங்கிக்கிறேன்டி, கையில காசு இல்லடி. ஏக்கா, இதுல என்னக்கா இருக்கு? 2 அப்பளத்தை கூட வச்சுக்கக்கா, சும்மா நமக்குள்ள எதுக்குக்கா காசு? ஏண்டி பொழைக்க தெரியாம பொழைக்கிற? நீயே கஷ்டப்பட்டு அப்பளம் போட்டு ஊர் ஊரா போய் வித்துட்டு இருக்க, அதை போய் நான் ஓசில வாங்கினேன்னா எனக்கு அது ஒட்டு மாடி உடம்புல. போ, உனக்கு நேரமாக போகுது. சரிக்கா, நான் வரேன், நாளை பின்ன வந்தா வீட்டுக்கு வரேன்க்கா. நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாண்டி, நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும்க்கா. இந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும். எனக்கு ஏதோ கோமதி புருஷ மாதிரியே தெரியுது. நாளை பின்ன வந்து சந்தேகத்தை தீர்த்துக்கணும். சரி, இந்த ஊருக்கு வந்தது வந்து மண்டமுள்ள குழம்பிக்கிட்டு கிடக்கே. படுத்து கிடந்தவன் கோமதி புருஷ மாதிரியே இருக்கேன், அதவே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவன் மட்டும் கோமதி புருஷனா இருக்கட்டும், நேரா போய் கோமதி வீட்டை சொல்லி தந்துடணும். எதுக்கும் நாளைக்கு இல்லை நாளானைக்கு வந்து யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு போயிடணும். எனக்கு என்னமோ அவன் கோமதி புருஷனா தான் இருப்பியானு சந்தேகமா இருக்கு. அவன் தான் அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டானே. இப்பதான் தெரியுது கதை. எதுக்கும் நம்ம கண்ணுக்கு நேரா பார்த்துட்டு தான் சொல்லணும். எதா இருந்தாலும் அவங்க ஆத்தா கரைகிட்ட மட்டும் போய் சொல்லிடவே கூடாது. அப்படியே குடும்பத்தோட தப்ப மூடி மறைச்சிருவாங்க. எதா இருந்தாலும் நேரா கோமதி வீட்டுல போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடணும். பாவம், அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படியா போகும்? என்ன பண்றது, ஒவ்வொருத்தவங்க தலையெடுத்த அப்படி. என்னத்தா, நானும் காசு எடுத்துட்டு திரும்புறேன், அதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துருக்க. 2 அப்பள பாக்கெட் வாங்கலான்னு தான் வீட்டுக்குள்ளதான் போனேன், அதுக்குள்ள பஸ் ஏற வந்துட்ட. ஏக்கா, எங்க ஊருக்கு இருக்கிறது ஒரே பஸ், அது வாட்டுக்கு விட்டுட்டேன்னா போச்சுக்கா. நீங்க நிக்க சொன்னா நின்றுப்பீங்களக்கா. நீங்க எதுவும் சொல்லாதனாலதான்க்கா, அதான்க்கா வந்துட்டேன். சரி சரி, எப்பயும் அந்த மரத்துக்கடியில நிப்பியா? அதான் நிப்பேன்னு நினைச்சு காசு எடுக்க போனேன். இப்பயும் உனக்கு 8 மணி 2 அப்பள பாக்கெட் தா. சரிக்கா. ஏக்கா, இந்த லலிதா இருக்காளக்கா, அவ புருஷன் எந்த ஊருக்கா? அவனாக்கும், அவன் ஓ ஊர் தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குடி, அது தெரியாம இந்த பொண்டாட்டியை வச்சுட்டு திரியறியான். என்னக்கா சொல்ற? ஏன் ஊர் தானா? அப்பட சந்தேகப்பட்டு சரியாதான்க்கா போச்சு. இந்த பையன் எழுத்த வீடுதான்க்கா. பாவம்க்கா அந்த பிள்ளை, கோமதிக்கா அந்த பிள்ளை பேரு. வாயும் கூட பேசாதுக்கா, அப்படி அமைதியான பிள்ளை. அதுக்காக்கா இப்படி நடக்கணும்? ஆமாண்டி சரோசா, அவன் பொண்டாட்டி பேரு கோமதின்னு சொல்லிக்கிட்டாக. சரியா போச்சு போக்கா. அங்கிட்டு இந்த பையன் இப்படியாக்கா பண்ணும்? பாவம், அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்றியானே. ஏக்கா, நீ பாட்டுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லி வச்சிடாதக்கா. அப்போ அந்த கோமதியோட அப்பா அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்க்கா. பாவம், அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாந்து போய் நிப்பாங்க. ஆமாண்டி சரோசா, நம்மளே தப்புன்னு தெரிஞ்சு எதையும் சொல்லாம இருக்க கூடாதுல. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடணும். இவனும் 2 வருஷமா அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டே திரினாண்டி. எனக்கு தான் எந்த ஊரு எந்த விவரம் ஒன்னும் தெரியாம தெரிஞ்சிட்டு இருந்தேன். எப்படியோ ஓ மூலியமா வச்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடி. சரிக்கா,